அன்பார்ந்த மாணவர்களுக்கு தாமிரபரணி பொறியியல் கல்லூரியின் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். கடந்த காணொளிகளில் குவாண்டம் ஃபிசிக்ஸ்னால் என்னங்கிறத நம்ம பார்த்தோம். அதை பற்றி தொடர்ச்சியான காணொளிகளை நம்ம பார்த்தோம். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை குறித்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட், குவாண்டம் பின்னல். இதை நம்ம எளிதாக புரிந்து கொள்வதற்காக ஒரு ஜாலியாக ஒரு ஜோக் சொல்கிறேன். வடிவேல் உடைய காமெடியில் வடிவேல் சொல்லுவார், ஒரே மந்தையில் இருந்த 2 ஆடுகள் வேறு வேறு பாதையில் சென்றன, இரண்டும் சந்தித்த போது அவைகளால் பேச முடியவில்லையே. ஆனால் இங்கே என்ன சொல்கிறோம்னா, 2 ஆடுகளும் சந்திக்காத போதும் பேச முடியும். அதுதான் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட். புரிதலுக்காக நான் சொன்னேன். இதை டெக்னிக்கலாக எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாண்டம் எலக்ட்ரான், அதாவது குவாண்டம் எலக்ட்ரான் என்பது குவாண்டம் ஸ்டேட்டை குறிக்கும். இது ஒரு பண்பு. இது எலக்ட்ரானுடைய ஸ்பின்னை பற்றி சொல்லுகிறது. இப்போ இந்த ஆட்டுக்கு ஒரு பண்பு, குவாண்டம் பண்பு இருந்துச்சுன்னா இன்னொரு ஆட்டுக்கும் ஒரு குவாண்டம் பண்பும் இருக்குது. 2 பண்புகளும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. அதாவது ஒரு ஆட்டோட குவாண்டம் பண்பு, அதாவது ஸ்டேட்டை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா இன்னொரு ஆட்டோடைய குவாண்டம் ஸ்டேட் பார்க்காமலே பேசாமலே கண்டுபிடிக்க முடியும். இதுதான் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட். ஸோ நான் இப்போ 2 எலக்ட்ரானுடைய ஸ்பின்னை பற்றி தான் நான் பேசுகிறேன். ஒரு எலக்ட்ரான் ஸ்பின் அப் அப்படின்னா இன்னொன்று பார்க்காமலே நாம் சொல்லிவிட முடியும், அந்த எலக்ட்ரான் ஸ்பின் டவுன் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்டுடைய விளக்கம். இன்னும் வர காணொளியில் அடுத்தடுத்து நாம் சிறப்பான நம்ம டாப்பிக்கில் பார்க்கலாம். தேங்க்யூ.